Hello, welcome to Season Buds. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி இன்ஸ்டன்ட் மாங்காய் இஞ்சி ப்ளஸ் மாங்காய் ஊறுகாய். ஸோ இது மாங்காய் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாவில் அப்பிடைசராக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மாங்காய் இஞ்சி, ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் மாங்காவையும் வச்சு லைட்டாக புளிப்பும் காரமும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கிள் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி ஊறுகாய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒயிட் டர்மரிக், அதாவது மாங்காய் இஞ்சி 200 கிராமும், மாங்காய் ஒரு மாங்காய் மீடியம் சைஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம தோல் சீவிட்டு ரெண்டுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ஸோ மாங்காய் இஞ்சியும் எல்லாம் ஒரே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம மாங்காய் இஞ்சியும் அது கூடவே மாங்காவையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். மாங்காய்க்கு நீங்கள் தோல் சீவ தேவையில்லை, இஞ்சிக்கு மட்டும் லைட்டாக தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ இது ரெண்டுமே ரெடி. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க மாங்காய் இஞ்சியும் மாங்காய் துண்டுகளையும் சேர்த்துடலாம். எண்ணெயிலே ரெண்டும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு குறைஞ்சது 15 to 20 மினிட்ஸ் ஆகும் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிறதுக்கு. இப்போது எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா 3/4 பதம் நல்லா வெந்திருக்கும். எண்ணெய் இப்போ நல்லா விட்டுருக்கு. அதாவது எண்ணெய் விடும் போது நம்ம இது ஊறுகாய்க்கு தேவையான உப்பும் காரமும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கான மிளகாய்த்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் எண்ணெயில் வதக்கும் போதும் எண்ணெய் நல்லா விட்டு வரணும். உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு திரும்பவும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். நம்ம இந்த ஒரு பக்கம் வதக்கிட்டு வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில். உங்களுக்கு ஆயில் நல்லா மேலே வரணும். ஸோ இன்னொரு பக்கம் இதுக்கு ஃபைனலாக சேர்க்குற ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். வெந்தயம் நம்ம வறுக்க போகிறோம். ஸோ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் போதும். ஸோ அதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். வெந்தயம் நிறைய போயிட்டாலும் உங்களுக்கு கசப்பு எடுத்துக்கும். ஸோ கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வறுத்து சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வெந்தயம் நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளாம் பாருங்கள் எண்ணெய் விட்டு வந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்ச வெந்தய பொடியை சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்ச வெந்தய பொடியை சேர்த்துட்டு அது கூடவே பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் நல்லா விட்டு வந்துருச்சு. அதே மாதிரி கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்கும் போது ஜாஸ்தியாக இருக்கும். பட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். உங்களோட சைஸ் பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு அது குக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, சிம்பிளான பிக்கல் ரெடி. ஸோ இது உங்களுக்கு 20 மினிட்ஸில் இந்த பிக்கல் ரெடி பண்ணி வச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.